ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 5ஆம் வகுப்புலேருந்து உலகு பொங்கல் பாடத்துடைய வினா விடைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். குட்டீஸ், பார்க்கலாமா? சொல் பொருள் பார்க்கலாம். எங்கனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கும், எங்கனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கும். கழித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ந்து, கழித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ந்து. ஏற்தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழவு தொழில், ஏற்தொழில் உழவு தொழில். இசைந்து ஏற்றுக்கொண்டு, இசைந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொண்டு. விழலாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீணாகும், விழலாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீணாகும். வையகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம். வையகம்னா என்ன? உலகம். அடுத்து சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் கேள்வி பாருங்க. வையகம் என்பதன் பொருள் உலகம். வையகம் உலகம். அடுத்து இரண்டாவது கேள்வி, நலன் எல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நலன் கூட்டல் எல்லாம், நலன் எல்லாம், நலன் கூட்டல் எல்லாம். மூன்றாவது கேள்வி, நிறைந்தரம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிறைந்து கூட்டல் அறம், நிறைந்தரம், நிறைந்து கூட்டல் அறம். நான்காவது கேள்வி பார்த்தீங்கன்னா, இன்பம் இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. துன்பம். இன்பம் அப்படின்னா எதிர்ச்சொல் பாருங்க, துன்பம். அடுத்து பாருங்க, பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கணும். அதாவது பொங்கு, பொங்கல், ரெண்டு எழுத்தும் முதல் எழுத்து பாருங்க ஒரே மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உழவு, உணவு, முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்குது. அடுத்து பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரண்டாம் எழுத்து பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குது. பணம், உணவு, பணம், உணவு. இங்கே பாருங்கள் இருந்தாலும், விருந்தாலும், இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரியாகவே இருக்குது. அடுத்து மூன்றாவது பார்க்கலாம். பாடலில் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. தங்கமும் வெள்ளியும் உணர்ந்திடுவோம், துணிந்திடுவோம் அப்படின்ட்டு எழுதிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வினாக்களுக்கு விடை அளிக்க 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதை நம்ம எழுதலாம். முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, அனைவரும் இன்பமுடன் வாழ்வதற்கு தெம்பு தரும் தொழில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்க்கலாம். அனைவரும் இன்பமுடன் வாழ தெம்பு தரும் தொழில் உழவு தொழில் ஆகும் அப்படின்ட்டு எழுதிருங்க. இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, உழவு தொழிலால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்க்கலாம். உழவு தொழிலால் உணவுப் பொருட்கள் கிடைக்கின்றன, பயிர்கள் விளைவிப்பதால் செல்வம் சேர்கின்றன, மேலும் உழவு தொழிலால் எங்கும் யாவரும் இன்பமாய் வாழ முடிகிறது அப்படின்ட்டு எழுதிருங்க. அடுத்து மூன்றாவது கேள்வி, பொங்கலை நாம் எவ்வாறு கொண்டாட வேண்டும் என கவிஞர் கூறுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்க்கலாம். பொங்கலை நாம் அனைவரும் கொண்டாடி மகிழ வேண்டும். பொருளில்லாதவரும் செல்வமுடையவரும் ஒன்று சேர்ந்து பொங்கல் திருநாளை கொண்டாட வேண்டும் என்கிறார் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் அப்படின்ட்டு எழுதிட்டு. அவ்வளோதான் குட்டீஸ், உழவு பொங்கல் வினா விடைகளை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.